தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஒளிமுகமதுபேட்டை, ஓரிக்கை, பெரியார் நகர், செவிலிமேடு, வெங்கடாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் மழை பெய்தது. ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆட்காடு, காவிரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம், நெமிலி, கலவை, விசாரம், ரத்னகிரி, தக்கோலம் ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கனமழையால் நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி, கேவி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தச்சூர், அரையாளம், தேவிகாபுரம், களம்பூர், வெண்ணமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. காட்பாடி சித்தூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் அதிக அளவில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். மழையின் போது பலத்த காற்று வீசியதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழுந்த மரம் வெற்றி அகற்றப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் 1 வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வெண்ணந்தூர் பட்டணம், வருகம், கோனேரிப்பட்டி ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்த மழையினால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் சாலையில் பெய்த மழையால் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையினால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் தொடர் மழையால் குற்றாலம் மெயின் அருவியில் இரவு நேரத்தில் திடீரென தண்ணீர் வந்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து அபாய ஒலி எழுப்பப்பட்டு அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது.